சாட்டை துரைமுருகனை அடிக்க காத்திருந்த தாவேகாவினர் காவலர்களை பார்த்ததும் தெறித்து ஓடிய காட்சி. இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக காண இருக்கோம். நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2026 தேர்தல் மக்களை ஈர்ப்பது யாருடைய வாக்குறுதிகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் மக்கள் மன்றம் நிகழ்வு தந்தி ஊடகத்தில் நடத்தியிருக்காங்க. இந்த நிகழ்வு இன்றைய தினம் மாலை 5:30 மணி அளவில் தொடங்கி இருக்குங்க. இது சென்னையில் நடந்திருக்கு. இந்த நிகழ்வுக்கு எப்பவும் போல அசோக் வர்ஷினி அவர்கள் தொகுப்பாளராகவும், திமுகவிலிருந்து அந்த சரவணன் அப்படிங்கிற நபர், அதிமுகவிலிருந்து பாவு முருகவேலும், காங்கிரஸ்லேருந்து அலீம் அவர்களும், பாமகவிலிருந்து பாலுவும், நாம் தமிழர் கட்சியிலிருந்து சாட்டை துரைமுருகன், அரசியல் விமர்சகர் CK மதிவாணன். இந்த விஷயம் பதிவு பண்ணும்போதே பலருக்கும் அந்த கேள்வி, என்ன தாவேகாவினரை உள்ளே காணோம், யாருமே பேசலைன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அங்கே அரசியல் விமர்சகர் அப்படிங்கிறவர் நிச்சயமாக தாவேகாவிற்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர் அப்படிங்கிறது அனைவராலும் தெரிந்து கொள்ளப்பட்டது, அல்லது அவர்களுக்காக பேசக்கூடிய ஒரு நபராக அவரை பார்த்தாங்க. இப்போ அந்த நிகழ்வு தொடங்கிய கொஞ்ச நேரத்தில் சாட்டை துரைமுருகன் பேச ஆரம்பித்ததுலேருந்தே சில சலசலப்புகள் வந்திருக்கு. இருந்தாலும் கூட அவர் பொறுமை காத்து அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன, யாருடைய வாக்குறுதிகள் ஈர்ப்பது போல இருக்குது அப்படிங்கிறதும், மற்றவர்களுடைய வாக்குறுதிகள் என்ன அப்படிங்கிறதையும் பதிவு செய்வது போல சில விடயங்கள் எடுத்து வைக்கிறாரு. அந்த தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா, அவரை பேச விடாமல் கூச்சலிடுவது, அவர் விஜயை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுங்கிற பல வேலைகளை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல அமைதி காத்திருந்த அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களும், அதே நேரத்தில் அங்கிருந்த உறவுகளும் அமைதி காத்தாங்கிறது மிக முக்கியமான விஷயம். அப்போ அந்த அரங்கம் முழுக்க இருந்த அந்த காவலர்களால் அவங்க வெளியே அனுப்பப்படுறாங்க. அதன் பிறகு வெளியே போயிட்டு எல்லாரும் இருங்க, அவன் வெளில வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சாட்டை துரைமுருகனுக்காக காத்திருந்திருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல முழுக்க காவலர்கள் நின்ன உடனே ரெண்டு பேராக ஒவ்வொரு பக்கமாக திரிஞ்சு ஓடி இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த புகைப்படங்கள் எல்லாம் அந்த நிகழ்வு நடந்த இடத்துல எடுத்தது. ஸோ இந்த விடயங்கள் மூலயமாக நமக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா, இவர்களும் மற்றொரு திராவிட கட்சி தான்ன்றதை பலமுறை நம்ம சொன்னோம். ஆனால் இந்த நிகழ்வில் தெரிஞ்சிருப்பீங்க, கருத்தியல் ரீதியாக மோதுவதற்கு எந்த ஒரு திராணியும் இல்லாமல் வழக்கம் போல பதில் பேச முடியாமல் ஓடி போயிட்டு தூரத்திலிருந்து யாரையாவது விட்டு அடிப்பது, இல்லை ஏதாவது ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுவது, இங்கிற வேலையை செய்ய மட்டுமே தான் இருக்காங்களே தவிர அவர்களுக்கு கருத்தியல்னு ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லைங்கிறது இதன் மூலம் நமக்கு கூடுதலாக தெரிய வருகிறது. விரைவில் எப்படியும் இந்த நிகழ்வு தெரிய வரும். அப்போ பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய பேசிய அத்தனை விடயங்களும் மொத்தமாக பதிவு பண்ணி தான் போடுவாங்க. எதனால் பிரச்சனை ஏற்பட்டதுங்கிறத பார்த்து மக்களே முடிவு பண்ணிட்டோம், யார் மேலே சரி யார் மேலே தவறு அப்படிங்கிறது. உண்மையை சொல்லப்போனால் ஜனநாயகப்படி அத்தனை கட்சியின் மேலும் தவறு என்ன இருக்கிறதோ அதை பேசுவதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்குது. ஆனால் அதை பேசக்கூடக்கூடாது அப்படின்னு தடுக்கிற அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பாசிசம். இந்த பாசிசத்தை பாசிசம் பாயாசம்னு பேசக்கூடிய அந்த அரசியலில் இருக்க கட்சி நபர்களுக்கு புரியும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.